பெல்ட் கிளிப்பை மாற்றாதீங்க. கேப்சூல் மேலே தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. சாரி பிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா காலையிலே கூட்டு தர்றா மாதிரியா எல்லாரையும் திட்டி விட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சில்லி விஷயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட். எந்த சீசன்லையும் இப்படி வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கை தலைகீழ மாட்டுறது, மைக்கை என்னமோ வந்து தோல் பை மாதிரி பின்னாடி மாட்டுறதும், ஃப்ரண்ட்ல மாட்டுறதும், அதை தலையில கட்டுறதும், இந்த மாதிரி வேலையெல்லாம் சில கண்டஸ்டன்ட் பார்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்ல, மைக்ல வந்து கிளிப்பை சொருகிறதும், மைக்கோட வந்து குளிக்க போகிறதும், அதில் தண்ணி படக்கூடாதுன்னு பிக் பாஸ் ஏற்கனவே எவ்வளோ வாட்டி சொல்லியும் அந்த மைக்கில் வந்து தண்ணியை ஊத்துறதும். பிக் பாஸ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா மைக்கு செலவு பண்ணுற காசுலேயே இன்னொரு பிக் பாஸ் நடத்திடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மைக்கை வந்து அவங்க பார்த்து ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பின்னு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் கண்டஸ்டன்ட் அது மேலே தண்ணியை ஊத்துறதும், அதை வந்து நசுக்கி போடுறதும், இப்படியே வந்து பிக் பாஸ் வந்து மாற்றி அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுக்கினே இருப்பார். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முதல் வாரமே வந்து மைக் ரிப்பேர் வந்து அதிகமாகவே பிக் பாஸ் கடுப்பாகி எல்லாருக்கிட்டையும் வந்து டோஸ் விட ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் ஹவுஸை சுத்தமாகவே வச்சிருக்க மாட்டாங்க. போன சீசனு அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து சுத்தமாகவே சுத்தப்படுத்திக்கினே இருப்பாங்க கண்டஸ்டன்ட்டு. இந்த சீசனில் யாருமே அப்படி பண்ணுறதே கிடையாது. பாத்திரத்தை கூட ஒழுங்காக கழுவுறது கிடையாது. அப்படியே போட்டு வச்சுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சேர்ந்து கழுவுறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பெரிய கொட்டாரம். அது அக்கம் பக்கத்துலாம் வீடே இருக்காது. ஏதாவது ஒரு நாத்து பொருளோ ஏதோ வாசனையாக வந்தால் அங்கே இருக்கிற பூச்சிங்கள்லாம் விட்டு உள்ளே தான் வந்துடும். ஒரு காட்டில் லைட்டை போட்டால் பூச்சிங்கள்லாம் தேடி வருமே, அந்த மாதிரி வந்து பூச்சிங்கள்லாம் உள்ளே வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்குள்ள இவங்க சுத்தமாக வச்சிருக்கணும். சுத்தமே வச்சிருக்கிறது இல்லை. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனை கூட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குன்னு வாங்கிக்கிறாரு. கேப்டன் தலைன்னு உங்களை நியமிச்சதே அதுக்கு தான். நீங்கள் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு கேப்டனாகவே இந்த பதவியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்குன்னு வாங்கிட்டாரு நம்ம பிக் பாஸ். என்ன தான் பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தாலும் இவங்க வந்து அந்த வார்னிங்கை வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் மறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்டான கண்டஸ்டன்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.